நம்மள நிறைய பேர் சின்ன வயசுலேருந்து இந்த மேக்னெட்ஸை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்திருப்போம். பட் இன்னும் நம்மள பல பேருக்கு இந்த மேக்னெட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? இந்த மேக்னெட் ஏன் இரும்பில் ஓட்டுது, மரத்தில் ஓட்ட மாட்டேங்குது? அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்னு ஒன்று இருக்குது. நம்ம நார்மலாக ஒரு கம்பியில் ஒரு காப்பர் வயரை வைண்ட் பண்ணிவிட்டு அதில் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும் போது அதுவும் ஒரு மேக்னெட்டாக மாறுது. அது எப்படி? இந்த எல்லா கேள்விக்கு உண்டான பதிலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நமக்கு தெரியும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுமே அணுக்களால் ஆனது. இந்த ஆட்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 3 விஷயம் இருக்கும். பேசிக்கான விஷயம் எலக்ட்ரான் இருக்கும், புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆர்பிட் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது தன்னைத்தானேவும் ஸ்பின் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படி இந்த எலக்ட்ரான் ஸ்பின் ஆகும்போது அதில் ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும். ஸோ நமக்கு டிஃபால்ட்டாக தெரியும் இந்த எலக்ட்ரிசிட்டியும் இந்த மேக்னெட்டையும் நம்மளால் தனித்தனியாக பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறது. ஸோ எலக்ட்ரிசிட்டி இருந்ததுன்னா அங்கே கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபீல்டும் உருவாகும். இப்போ ஒரு எலக்ட்ரான் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுதுன்னா அதனுடைய கரண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது இந்த டைரக்ஷனில் இருக்கும். அதனுடைய மேக்னெட்டிசமும் இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். இதுவே ஆன்டி கிளாக் வைஸில் ஸ்பின் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா உல்டாவாக ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ இந்த நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, வுட்டு, பேப்பர், இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே 50% கிளாக் வைஸ்லையும் 50% ஆன்டி கிளாக் வைஸ்லையும் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இதில் உண்டாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது அதுக்குள்ளாரியே ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடுது. ஸோ அதனால் அது நான் மேக்னெட்டிக் மெட்டீரியலாக ஆகிடுது. பட் மேக்னெட்டிக் மெட்டீரியலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு சேம் டைரக்ஷனில் எலக்ட்ரான் ஸ்பின் ஆக்கிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். அதாவது எந்த மெட்டீரியலில் ஒரே டைரக்ஷனில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நிறையா சுற்றிக்கிட்டு இருக்கோ அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன் ஸ்பீக்கர்லாம் இருக்கு இல்லையா, இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா அடியில் ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் இருக்கும். அது மேலே சுற்றி நம்ம அந்த காயில் வைண்ட் பண்ணி வச்சுருப்போம். இந்த காயில் அப்படிங்கிறது ரவுண்டாக வைண்ட் பண்ணி வச்சுருப்போம். இதில் நம்ம ஒரு சாங் கேட்குறோன்னா அந்த சாங்க்கு தகுந்த மாதிரியான எலக்ட்ரிசிட்டி இந்த காயிலில் சுற்றி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரே டைரக்ஷனில் சுற்றி வர்றதுனால அதுக்கு நடுவில் கரண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி கீழே ஒரு மேக்னெட் இருக்கு இல்லையா, இந்த மேக்னெட்டோட ஃபோர்ஸும் இதில் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் சேம் பொலாரிட்டியில் தான் இருக்கும். அதாவது சவுத் டு சவுத் அப்படிங்கும் போது டிஃபால்ட்டாக இது ரிப்பிள் ஆகிட்டு இந்த காயில் அப்படிங்கிறது மேலே போய் டயப்ரஹாமில் ஹிட் ஆகுது. இந்த டயப்ரஹாம் ஏற்படுத்துகிற சவுண்ட்னால தான் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இதிலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கும் நார்மல் மேக்னெட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு இரும்பு பால், இந்த பால் எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு ஃபிசிக்ஸில் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது? இதுக்கு நிறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, மாஸ் இருக்குது, ப்ளஸ் இதுக்கு ஒரு ஷேப்னு ஒன்று இருக்குது. இது ஸ்பியராக இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு மாஸ் இருக்குது, ஸ்பியர் இருக்குது. இப்போ இந்த மாஸும் ஸ்பியரும் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வேகமாக ட்ராவல் பண்ணுது அப்படின்னா இது கூட வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒன்று ஆட் ஆகிடும் இல்லையா. இதுதான் நம்ம லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இந்த மெட்டல் பால் அப்படிங்கிறது ஒரு ஆர்பிட்டில் சுற்ற ஆரம்பிக்குது. அதாவது இது நேர்கோட்டில் இருந்து கொஞ்சம் வளைவாக பயணம் பண்ண ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதுக்கு மாஸும் இருக்கும், ஷேப்பும் இருக்கும், வெலாசிட்டியும் இருக்கும், ப்ளஸ் ரேடியஸும் இருக்கும். இது எந்த ரேடியஸில் வளைஞ்சி இதனுடைய வெலாசிட்டி போகுது அப்படிங்கிறதும் இருக்கும் இல்லையா. இதுதான் நம்ம ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து இந்த மெட்டல் பால் அப்படிங்கிறது தன்னைத்தானேவும் சுற்றிக்கிட்டு இந்த ஆர்பிட்லையும் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இதுதான் நம்ம இன்ட்ரின்சிக் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பெர்மனன்ட் மேக்னெட்டில் இந்த எலக்ட்ரானோட ஸ்பின் இருக்கு இல்லையா, எலக்ட்ரான் தன்னைத்தானே சுற்றிக்குது. அது ஆர்பிட் ஆகலை, தன்னைத்தானே சுற்றிக்கிறதுனால அதில் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வருது. இதுவே நம்ம எலக்ட்ரோ மேக்னெட் இருக்கு இல்லையா, டெம்பரவரி மேக்னெட், அதில் அந்த ஒட்டுமொத்த எலக்ட்ரானையும் நம்ம ஆர்பிட்டலில் சுற்ற வைக்கிறோம். நம்ம காப்பர் வயரை வைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆர்பிட்டில் அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகி சுற்றுறதுனால அதில் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. அதாவது பெர்மனன்ட் மேக்னெட்டில் இன்ட்ரின்சிக் ஆங்குலர் மொமெண்டம்னாலையும், டெம்பரரி மேக்னெட் அதாவது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டில் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம்னாலையும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது உருவாகுது. ஓகே, இப்போ இந்த பெர்மனன்ட் மேக்னெட் அப்படிங்கிறது இரும்பில் ஈஸியாக பக்காவாக ஒட்டிக்குது. பட் இந்த வுட்லேயோ இந்த அலுமினியம்லையோ ஏன் ஓட்ட மாட்டேங்குது? இங்கே ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் இருக்குது, இங்கே பக்கத்துலேயே ஒரு அயன் பீஸும் இருக்குது. நம்ம என்ன பார்த்தோம், ஒரு எலக்ட்ரான் ஸ்பின் ஆகும் போதோ இல்லை ஆர்பிட் ஆகும் போதோ அதில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டமுமே ஒரு குட்டி குட்டி மேக்னெட் தான் இல்லையா. இந்த பெர்மனன்ட் மேக்னெட்டில் இருக்கிற எல்லா ஆட்டமுமே, எல்லா குட்டி குட்டி மேக்னெட்டுமே சேம் டைரக்ஷனில் ஒரே டைரக்ஷனில் அலைன் ஆகிருக்கும். அதனால தான் அதுக்கு ஒரு சைடில் நார்த் போல், சவுத் போல் இருக்குது இல்லையா. அதனால தான் அதை மேக்னெட்னு நம்ம சொல்கிறோம். இப்போது
இந்த இரும்பு இருக்கு இல்லையா அயன், இந்த அயனில் இருக்கிற குட்டி குட்டி மேக்னெட்லாம் இந்த மாதிரி அலைன்மெண்ட் இல்லாமல் அதோட இஷ்டத்துக்கு வேறு வேறு டைரக்ஷனில் இருக்கும் ரேண்டமாக. அதாவது அதோட எலக்ட்ரானோட ஸ்பின் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதை பொறுத்து அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது நார்த் போல் சவுத் போல் மாறி இருக்கும். இப்போ நீங்கள் இது ரெண்டுத்தையுமே பக்கத்தில் கொண்டு போகும்போது இங்கே இருக்கிற நார்த் போலும் இங்கே இருக்கிற சவுத் போலும் அட்ராக்ட் பண்ணும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக நார்த் போல் சவுத் போலையும் சவுத் போல் நார்த் போலையும் அட்ராக்ட் பண்ணி அதனால தான் எல்லா இரும்புமே இந்த மேக்னெட்டால் ஈர்க்கப்படுது, அட்ராக்ட் பண்ணப்படுது, எதுவுமே ரிப்பல் பண்ணப்படுறதில்ல. இதுவே காந்தத்தன்மை இல்லாத பொருட்களை வச்சோம் அப்படின்னா, அதாவது 50 எலக்ட்ரான் நார்த் போலை உண்டாக்குதுன்னா 50 எலக்ட்ரான் சவுத் போலை உண்டாக்கி டிஃபால்ட்டாக அதில் இருக்கிற மேக்னட்டிசம் அப்படிங்கிறது கேன்சல் ஆகிடும். அதனால தான் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் எதுவுமே மேக்னெட்டோட ஓட்டுறதில்லை. ஓகே, இந்த வீடியோவில் நீங்கள் மேக்னெட்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய கேள்விகளும் இருந்திருக்கும். ஸோ உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற லைக்ஸில் இருந்தும் கமெண்ட்ஸில் இருந்தும் தான் எங்களுக்கு தெரிய வரும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் கமெண்ட். நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் நீங்கள் என்ன பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டூ சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.